எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் ஜி ராஜன் அண்ணன் அவர் எங்களுக்கு அண்ணன் தான் சொல்லணும். அண்ணன் வந்து இதை ஒரு 5வது வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த இடத்த மறக்கவே மாட்டோம். இங்கே தான் மனிதம் ஷூட்டப்போ ஒரு ஆக்சிடென்ட் தீர்வரிசை, அதுவும் 50 பொருளோ என்னமோ, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 50 பொருளோ என்னமோ அவ்வளோ சீர் செஞ்சு அது பண்ட பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன வண்டி வருது அப்படியே மோதிர மாதிரியே போச்சு. ஒரு அக்கா வந்து அங்க ஒரு கடையில் வேலை பார்த்தாங்க. சாப்பிட கிளம்பிட்டோம். ஆசினி தீபியா பார் எடுத்தோன்னு ஃபோன் பேசிட்டான். பார் ஃபோன் வந்த உடனே ஃபோன். விஜயாவா பேரு? நீ விஜய்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்ப, யாருக்கு தெரியும்? அங்க பாரு அதுவும் ஃபோன். சரிப்பா, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம், அவங்க ஃபோன்ல பேசிக்குவாங்க, அவ்வளவுதான். சரி, நம்ம எல்லாரும் நம்ம 2 பேரும் இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குது. எல்லாரும் நாய்க்கு சாப்பாடு வைக்கலாமா வேண்டாமான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன இஷ்யூ தெரியாதா? நீர் மங்கனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். நான் தெருநாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க கூடாதுன்னு இப்ப கோபிநாத் இந்த நீயானா நிகழ்ச்சியில வந்து கோபிநாத் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் சாப்பாடு வைக்க கூடாது, உங்க வீட்டுல வச்சுக்கோங்கன்ட்டாரு. அதனால தெருவில் சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு எல்லாம் சண்டை போடுறாங்க. பாரு பாவியா இருக்கு, இதுங்களுக்கு கூட நம்ம சாப்பாடு வைக்க கூடாது, வச்சா சண்டைக்கு வருவாங்க. பிஸ்கெட் போட்டேன், சாப்பாடு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களாமா, நீ சாப்பிடுமா? எதனாலனா நாய்கள் வந்து குழந்தைகள்லாம் கடிக்குதா, ரோட்ல இருந்து போற வரவங்கலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதா. அதனால நம்ம அவங்கள சீனா தானே ஏதாவது பண்ணுவோம். பாருங்க எல்லாம் அமைதியா தானே இருக்கும். இப்போ இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ வேணா உன் வீட்டுல கொண்டு போய் வளர்த்துக்க அப்படிம்பாங்க. சம்மன் இருக்குப்பா. என்னது? வரல, இங்க வரலாம். வா 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 போதும். அம்மா தமிழ் சங்கம். The next day கிளம்பிட்டோம். இந்த இடத்த மறக்கவே மாட்டோம். இங்கே தான் மனிதம் ஷூட்டப்போ ஒரு ஆக்சிடென்ட் சீன் எடுத்தோம். ஒரு குழந்தைய வச்சு சரியான க்ரௌட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வச்சு எடுத்தோம் குழந்தைய. இந்த கடையை, பேக்கரியை, இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் மறக்கவே மாட்டேன். லாஸ்ட் டைம் நம்ம பிக் பாஸ் கிடைக்கும் போது இங்கே தான் ஒரு கோயிலில் பக்கத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் எழுதி போட்டேன். போயிட்டு இந்த பிரியாணி இலையில் வந்து ஏதோ எழுதி போட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரி எழுதி போட்டுருந்தேன். இங்கே இருக்கும்போது தான் அதே மாதிரி ஒரு அக்கா வந்து அங்கே ஒரு கடையில் வேலை பார்த்தவங்க ஒரு கிருஷ்ணர் படத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. கிருஷ்ணர் சிலையை வந்து எனக்கு கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி மிராக்கிளாகவே இருந்துச்சு. அந்த கிருஷ்ணர் பொம்மை இப்போ எங்க? அது திருவேற்காடு வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல. பத்திரமா தான் இருக்கும். பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிருச்சு, தாலி கட்டி நடந்துட்டு இருக்குதுன்னாங்க. வந்து சமோசா தின்னுட்டு இருக்கோம். வயிறு பசிக்கு. எங்க மாமா அக்கா எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நாங்க வேகமா வரும்போதே பாத்துட்டோம். இப்போ போயிட்டு என்ன மாமா இந்த பக்கம் பெட்ரோல் இது இல்லையா அப்படின்னு கேட்போம். என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம். திருப்பிருங்க, ரிவர்ஸ் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன வண்டி வருது அப்படியே மோதிர மாதிரியே போச்சு. ஆசினி ஒன்னே மாமா வண்டி தொலைச்சிடாத பாத்துக்கோ, மோதிர மாதிரி மட்டும் போ. எனக்கு தெரிஞ்சு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலையா? எப்படி போற வழியிலே நாங்க வந்துட்டோம்.
நல்லா இருக்கீங்களா மாமா? சஞ்சய் சஞ்சய் இது பேர் இல்ல, உங்க பேர் சஞ்சய். ரோஷன் எப்படி வந்து வந்து உடனே பிடிச்சிட்டோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? நாங்க தான் ஃபர்ஸ்ட். என்னடா லொகேஷன் கேட்டிங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவங்களே. மாறிச்சு. என்ன பண்றது எது பண்றது தப்பா ரூட் வந்துட்டு போ. அப்படியே பைக் இந்த இடத்துல இதுல இருந்து உள்ள அப்படியே many hours later ஒரு போர்டு இருக்கு பாருங்க, ராஜீவ் காந்தின்னு. அங்கதான் லெஃப்ட். காலேஜ்குள்ளேயே நடக்குது. ஆமா, அவரோட காலேஜ் வந்து இல்லையோ? இது அவரு காலேஜா? ஆமா, மக்களனோட காலேஜ் லெஃப்ட். ஆமா, இது இந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்களான கண்ட மணி திட்ட போறாரு. நான் வருஷம் எந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்ததே இல்லை. தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த வருஷமும் உங்களுக்கே தெரியும்ல, நிச்சயம் பண்ணியிருக்கிறதுனால வெளியில் எங்கேயும் போக வேணாம், அவ்வளோ தூரம் போக வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மக்களனை வந்து இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா இதை எல்லாத்தையும் தனா கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எங்கள் டேரக்டர் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இப்பதான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தேன். எங்க டைரக்டர் நிக்கிறாரு, இப்பதான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தேன். எப்படின்னா இருக்கீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். அண்ணன் ஒருத்தர் இருக்கேன், ஓடி நீ போன்ல கேட்கும் போது தெரியும் அக்கா வந்திருக்காங்க அக்கா வந்திருக்காங்க. இனிமே அண்ணனுக்குலாம் கிடையாது. இல்ல ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா இங்க ஓரமா நிக்கிறோம். அப்படி பின்னாடி நிக்கிறீங்க. வேண்டாம் சரி பல ஓரம் மேரேஜ் வந்துருங்க. கண்டிப்பா இன்விடேஷன் பண்றவங்க தூத்துக்குடி. இன்விடேஷன் அடிச்ச உடனே நான் சொல்லுவேன். சரி, ஏன்னா மக்களனை வந்து சரி நம்மளால் முடிஞ்சது மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், மன்னிக்கணும், இதை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கூட மக்களனை வந்து சொல்ல விட மாட்டார். மாற்றம் செய்யக்கூடிய திறமைசாலிகள் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்யாணம், அதனால நம்ம சிம்பிளாக பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாலி எடுத்து கொடுக்கறதுலேருந்து சீர்வரிசை எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு மருமகளையோ எப்படி நம்ம வீட்டில் ஒரு மருமகளுக்கு தாய்மாமன் சீர் செஞ்சு அனுப்புவாரோ அதே மாதிரி அங்கே இருந்த எல்லா ஜோடிகளுக்கும் ஒரு தகப்பனாவோ தாய்மாமாவோ இருந்து சீர்வரிசை, அதுவும் 50 பொருளோ என்னமோ, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 50 பொருளோ என்னமோ அவ்வளோ சீர் செஞ்சு, பண்ட பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ், குக்கர், மிக்சி, கிரைண்டர், இப்படி எல்லா வகையான வீட்டு உபயோக பொருட்களோட சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க. போன வருஷம் 5 ஜோடிகளுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க, இந்த டைம் 9 ஜோடிகளுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு முதல்ல ஆரம்பித்து ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு 2025 9 ஜோடி கல்யாணம் நடத்தணும்னு சொன்ன உடனே இந்த மாற்றுத்திறனாளி மணமக்களை சுயவரம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு எங்களுக்கெல்லாம் இந்த மணமக்களை அறிமுகப்படுத்தி வைத்த என் அன்புக்குரிய சகோதரர் சேலம் என்ஜி மணி அவர்களை மேடைக்கு முடிந்தால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஈரோடு மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினுடைய தலைவர் துரைராஜுக்கும் நன்றி தெரிவித்து இப்பொழுது மணமக்களுக்கு மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுக்கும்படி சுதன்யான்ஸுடைய நிர்வாக இயக்குனர் அண்ணன் சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அருமைக்குரிய அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையுடைய டாக்டர் என் அன்பு சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களையும் திருமதி சரவணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய டாக்டர் ஜேனட் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அருமைக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய SVL பாபு அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு மாங்கல்ய நாணை எடுத்துக் கொடுக்கும்படி, மாங்கல்ய நாணினை ஒவ்வொரு பெரியவர்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து இன்றைக்கு சாதனை செய்த சாதனையாளர்கள். அவர்கள் முன்னாடி இந்த மாங்கல்ய நாணை எடுத்துக் கொடுக்கின்றோம்.
மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த மாங்கல்ய நாணை எடுத்துக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய MCR நிறுவனங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராபின் அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி ராபின் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர், நாங்கள் எல்லாம் பார்த்து வியந்த ஒரு அரசியல் அனுபவமிக்க ஒரு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய மாமா தோப்பு வெங்கடாஜலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இது உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஒரு கல்யாணம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு. அப்போ 9 பேருக்கு வருஷம் ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. இதை நான் சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு தெரியல. நிறைய மாற்றுத்திறனாளிகள் நான் கண்கூட பார்த்துருக்கேன் 40-45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருக்காங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை தேடி பிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க வாழ்க்கையை மாற்றணும், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களும் இல்லற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற இன்ப துன்பங்களையும் அவங்க வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இதை மக்கள்னா வருஷம் செஞ்சிட்ருக்குறாங்க. இதில் நாங்களும் போய் பங்கெடுத்தது எனக்கு கிடைக்கிற பெரிய புண்ணியமாக நான் நினைக்கிறேன். அண்ட் இது மக்கள் அண்ணனால் மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. இதில் நிறைய பேரோட பங்கு இருக்குது. நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இன் பர்சனாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய பேரோட பங்கு இதில் இருக்குது. ஆனால் முழு முதற் காரணம் மக்கள் அண்ணன் தான். ஏன்னா மக்கள் அண்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையிலே தான் இவங்க எல்லாமே செய்கிறாங்க. மக்கள் அண்ணன்ட்டு நம்ம ஒரு பணம் கொடுத்தோம்னா அது நல்ல விதமாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாரும் பணம் போடுறதா இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் அண்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையிலான மட்டும்தான். ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் அண்ணனை நம்பி இத்தனை ஜோடிகளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், நீங்கள் என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொன்னால் இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் எதுவுமே செய்யலை. போனோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு வெளியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். அது மட்டும் தான் இப்போதைக்கு எங்களால் செய்ய முடிஞ்சது. எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் ஜி ராஜன் அண்ணன், அவர் எங்களுக்கு அண்ணன் தான் சொல்லணும். அண்ணன் இதை ஒரு 5வது வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு கல்யாணம், ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ தான் எங்களுக்கு கல்யாண பேச்சுகள் போயிட்டு இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தை என்னால் கண்கூடாக உணர முடிஞ்சுது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி வருஷம் ஒரு 10 ஜோடிகளுக்கு அவரால் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த வருஷமும் ஒரு 9 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக அவங்க மாற்றுத்திறனாளிகள். வருஷம் அவங்களுக்கு மக்கள் அண்ணனுக்கு மாற்றுத்திறனாளிகள் மீது எப்போவுமே ஒரு அளவற்ற பற்று உண்டு. ஏன்னா அவரோட நண்பர் ஒருத்தரை மாற்றுத்திறனாளியாக இருந்த ஒரு நண்பரை அவர் தவற விட்டுட்டார். அது தொடர்பாக ஒரு குறும்படம் கூட நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அந்த வகையில் அவருக்கு மாற்றுத்திறனாளிகள் மேலே எப்போவுமே ஒரு தீராத பற்று உண்டு. அதனால் வருஷம் இந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாங்கல்யத்திலேருந்து சீர்வரிசை முதற்கொண்டு எல்லாமே செஞ்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10-9 ஜோடிகளுக்கு பண்ணி வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது இந்த காலத்தில் அவங்களுக்கே தெரியும். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரோட
இந்த சேவை வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும், இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னும் நிறைய வருஷங்கள் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கடவுள் வேண்டிக்கிறோம். என்னோட பேர் மணிகண்டன், தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. போன வருஷம்லாம் நான் உண்மையாக மனசார என்னால் முடிஞ்சதை நான் பண்ணினேன். இந்த வருஷம் என்னால் என்னோட கல்யாண வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு காசு சேர்த்துட்டு இருக்கிறதுனாலையும் என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஆனால் மனசில் நினச்சி வச்சுருக்குறோம், அட்லீஸ்ட் அவங்கள சில பேருக்கு வீல் சேர்ஸ் தேவைப்படுது, அதுக்காவது நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி வச்சுருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த வேலைகளை செய்வோம். ஸோ வந்து இந்த வருஷம் எங்களால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் இதை 4 பேருக்கு எடுத்து சொல்கிறது தான். இது வந்து ப்ரமோஷன் வீடியோவோ எதுவும் கிடையாது. மக்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறதையும் விரும்ப மாட்டார். ஆனால் இது 4 பேருக்கு போய் சேர்றது மூலமாக இன்னும் ஒரு 4 பேர் இதை பார்க்கறது மூலமாக 4 பெரிய மனுஷங்க கண்ணுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக இப்போ 9 ஜோடியாக இருக்கிறது நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 15 ஜோடியாவோ இல்லை 25 ஜோடியாவோ மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 4 பெரிய மனுஷங்க மனசு வச்சு அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, ஃபண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 25 பேருக்கு கூட அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 25 பேருக்குன்னு இல்லை, 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரட்டும். இது வந்து நார்மலான வீடியோ இல்லை, 4 பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா சில மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையே மாறும். நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். அதே போல இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்க என்னுடைய அன்பு தம்பிகள் மணி, நெல்சன், கார்த்திக், அதே மாதிரி மணியினுடைய வருங்கால மனைவி, அதே டேவிட், இஸ்மாயிலு, நிறைய பேர் வந்திருக்காங்க. மூணாறுலேருந்து வந்திருக்க என் அன்பு தம்பி, ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு இங்க வருகின்றவர்களை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஐயர் வந்தோடனே நிறைவிலக்காகவே இருக்கட்டும். இந்த நிகழ்வு நிறைவிலக்கோடு நிறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குத்துவிளக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் இருக்க வேண்டும். இருக்கும் அதை சொல்லிக்கொண்டு சாப்பிட கிளம்பிட்டோம். ஆசினியும் தீபிகாவை விட்டுட்டு அங்கே ஆல்ரெடி சட்டியெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே காரை காணும், 2 பேர் கிளம்பிட்டானுங்க காரை தூக்கிட்டு. கூட வந்தவனுங்க சாப்பிட்டானுங்களா இல்லையான்னு கூட அக்கறை இல்லாம. என்ன தம்பி என்னாச்சு? சோறு இல்லையாமா? அது யாருக்கும் எடுத்து வச்சிருக்காங்களாமா? உட்காந்துருமா, ஸ்ட்ரைக் பண்ணிடுவோமா? திட்டு வாங்குவோம் வந்தவங்க. இந்த எறும்பு மண்டையை மட்டும் அவாய்ட் பண்ணு. சின்ன சின்ன பசங்க தான் பண்ணி வைக்கிறாங்க பத்தியா? பொறுப்பா வைக்கிறாங்க. வாங்க வாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னா நாங்க 5 நிமிஷம் சாப்பிட வந்திருக்கோம். மணி நான் 1/2 மணி நேரம் கிட்ட மணிதான எங்கெல்லாம் மேலே வர வேண்டும். அதான் இல்லன்னு தெரியுதுங்களே. நாங்க எப்படி இலைய போட்டதுக்கு அப்புறம் நாங்க வர மாட்டோம், எந்திக்க முடியுமாங்க? நடிப்பு. இது யாரு பக்கத்துல? அது எங்க அத்தை. நீங்க பாரு சரியில்லை, வர வர எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டே இருக்க. தீபிகா, நிறைய பேர் பேசுற மாதிரி வச்சுட்டு நீ சாண்ட் இருக்கே இல்ல. ஃபுட் எப்படி இருந்துச்சு? ரசம் சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, டாடா. சரிங்கக்கா, கல்யாணத்துக்கு வந்துடணும். பதிவு பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு வந்துடணும் எல்லாரும். அதான் இப்ப எந்த கடைக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப கடைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல? கண்டிப்பா. சரிங்க, பாய். சரிங்க பாய். ஆமா விட்டுட்டு டீ குடிச்சிங்கல்ல, பார்க்க வச்சு குடிச்சிங்கல்ல. அண்ணா நான் சாப்பிடவே இல்ல. போ சாப்பிட போ, கூப்பிடுறாங்க போ. அந்த இடத்துல சடனா ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. அந்த குழந்தை எங்கள்கிட்ட தான் சேஃபா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துல அவங்க பெற்றவங்க வந்து கூட்டு போயிட்டாங்க. ஏமா குழந்தைங்கள கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த வேகாதவே இல்ல. சரி விடுங்க. இல்ல அந்த அழகு பாத்தீங்களா அம்மா இல்லன்னு. 2 நிமிஷத்துக்கு யாரும் பேசாம அமைதியா இருங்க. என்ன செய்யறான்னு பாப்போம். எல்லாரும் அமைதியா இருங்க.
சே பிள்ளை பாவா அப்ரிஷியேட் நான் அப்ரிஷியேட் பண்றேன் காட்டேன் ஏ அப்பா நீங்க இப்போ அவளோட எதிர்பார்க்கிற தம்பி ரசிகனின் ரசிகன் மணி இப்பொழுது இந்த கல்யாணத்தினுடைய அனுபவத்தை பகிர்வார். ஏன்னா அவர் ஒரு பெரிய ட்ரீம்ல இருக்காரு. இவர் ஆவலோடு இருக்காரு. நவம்பர் 10 அவருடைய திருமணம். அதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது இப்ப அவர் பேச போறது அவர் மனைவி, வருங்கால மனைவி. அதனால இப்ப ரசிகனின் ரசிகன் மணி இப்பொழுது பேசுவார். மக்களன் எனக்கு தன்னடக்கத்தின் உச்சம் மக்களன். நான் எப்படி பார்த்தா அண்ணன் இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் எல்லாரும் இந்த ஸ்டேஜ் நிறைஞ்சிருக்கும் போது கீழே எல்லாரும் நிறைஞ்சிருக்கும் போதுதான் என்னை இப்படி பேச சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களோட புகழ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு நினைப்பாங்க. இவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. ஃபங்க்ஷன் நான் நல்லபடியா நடத்தி முடிச்சனா அப்படின்னு 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேடை, இந்த பேச்சு எல்லாமே. அந்த வகையில மக்களனை இன்னும் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தன்னடக்கமா தான் இருக்காங்க. அவர்தான் இந்த வீல் சேர் ஒன்று கேட்டாங்க. அந்த வீல் சேரை வாங்கி கொடுத்தது ஜிபி முத்து. அதனால அந்த ஜிபி முத்து வாங்கி கொடுத்த வீல் சேரை இப்போ நான் உங்களுக்கு தரேன், எடுத்துட்டு போங்க. நன்றிமா. ஜிபி முத்தனை இருந்தாலும் செய்கிறாரு, இல்லைனாலும் செய்கிறாரு. அதான் எனக்கு இது புதுசாக தெரியல. ஏன்னா நான் வருஷம் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போன வருஷம் 5 பேருக்குன்றப்போ 5 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த வருஷம் 9 ஜோடிகளுக்கு. இது மக்கள் அண்ணனுக்கு மக்கள் அண்ணன் மீதான நம்பிக்கை இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் தெரியணும். ஏன்னா இது அவர் மட்டும் செய்கிற பணி இல்லை. அவர் கூட நிறைய கரங்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களை தவிர்த்து இன்னும் வெளியில தெரியாத முகங்களும் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க தானே, அதை சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த பணி தொடரணும். இதே மாதிரி யாராவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சில பேர் நிறைய பேர் இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷனே இல்லாத ட்ரஸ்ட்லாம் போய் ஏமாறுறதாலாம் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது உணர்வுகள்னு ஒரு அமைப்பு இருக்கு ஈரோடுல, பல வருஷமா இயங்கிட்டு இருக்கிற அமைப்பு. யாருக்காவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்துச்சுன்னா உணர்வுகள் அமைப்பை தொடர்பு கொண்டு மக்கள் அண்ணன் மூலமா மக்களுக்கு பணியை செய்யுங்க. நன்றி. முத தடவை வந்திருக்கேன் இங்க. இவ்வளோ கிராண்டா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ பேருக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு புண்ணியம் வர்றது உறுதி. உங்களால எங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனால இந்த விழாவிற்கு எங்களை அழைத்ததற்கு நன்றி. இந்த 9 சேர்ல தான் ஒரு சேர்ல அப்துல் கலாம் ஐயா உட்காந்துருக்காரு. ஆனா எப்படி ஏதாவது அடையாளம் வச்சிருப்பீங்களானே? இல்லையா? ஏண்டா நடுவுச்சு எடுத்தோம்னா அப்துல் கலாமாடா. Many hours later. மேரேஜ் முடிச்சிட்டு இல்ல, மேரேஜ் முடிஞ்சு ஹனிமூன்ல போயிட்டு வந்து அதுக்கு அப்புறம் தான் கார் ஒரு 2 மாசம் போட்டோம். அண்ணி இங்க பாருங்க, என்னதான் நான் கத்து கொடுத்தவனா இருந்தாலும் அவன் மேல எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்க. நீ அதாவது 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன். லைசன்ஸ் இருந்தும் ஓட்டலாம், இல்லாமலும் ஓட்டலாம். பதிவு பண்ணிக்கிறேன்னா ட்வின்ஸா பிறந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஆமா, பஸ்ல பாருங்க யார் லைசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தான் போச்சு. நாங்க இங்க இறங்கு ட்வின்ஸ் கிடையாது, நீங்க தான் ட்வின்ஸ். பொறுக்காம சொல்றாங்க சார். சவுளி கடை பொம்மை கணக்குல நின்று அடி மேலத்தை போகணும். சேஃபா போங்க. முடியலன்னு தூங்கிருங்க. இல்ல முடியலன்னு வெயிட் பண்ணுவேன். சரியா? பாய்ஸ் கட்ட மாத்திடுவான். இன்னைக்கு கொஞ்சம் வேஷம் போட்டனால பொம்பளை பிள்ளை அழுதுட்டான். சரி, இன்னொரு vlogல சந்திப்போம்.